அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஜிடிஆர்பி ஃபஸ்ட்டு மந்த் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த காணொலி நம்ம இந்த டைமில் ஏன் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட் 26ஆம் தேதி கொஸ்டின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக லாஸ்ட் டேட். ஸோ நிறைய பேர் இப்போ கூட அலட்சியமாக இருக்கீங்க. ஸோ என்னுடைய நண்பர்கள் சில பேர் கிட்ட நான் கேட்டேன், நிறைய பேர் அலட்சியமாக இருக்கீங்க, நான் இன்னும் சேலஞ்ச் பண்ணல சார், எனக்கு ப்ரூஃப் கிடைக்கல சார், ஆனால் எனக்கு 82 தான் வருது, எனக்கு 85 தான் வருது, நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீமோட்டிவேட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த காணொலி. ஸோ இந்த காணொலி பார்த்தாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சரி, நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம், ஒரு மார்க்கும் நம்ம முக்கியமானது. இந்த அளவுக்கு சேலரி வேறு யாரும் எந்த ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லேயும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த காணொலி இந்த டைமில் நான் போடுறதுக்கு காரணம். சரி, ஸோ வாங்க நம்ம இந்த மாதம், இப்போ நீங்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ரிசல்ட் வந்துடும். நவம்பர் மாதத்தில் வாய்ப்பு இருக்குது, கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்துச்சுன்னா டிசம்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிரும். ஸோ அப்போ போஸ்டிங் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி வாங்க போகிறீங்க. ஸோ ஜனவரி மாதம் முதல் ஆண்டு 2026ஆம் ஆண்டு அரசு துறையிலேருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அரசுலேருந்து உங்களுடைய முதல் சேலரி வாங்க போகிறீங்க. ஸோ அந்த முதல் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக அதுக்குண்டான உரிமை நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு அதிகமான மார்க் வாங்கியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த சேலரி நம்ம கண்டிப்பாக வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நல்ல மார்க் வாங்கினவங்க கண்டிப்பாக நினைக்கலாம். ஸோ கொஞ்சம் குறைவான மார்க் வாங்கினா இந்தமாரி சேலஞ்ச் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம். இன்னும் ஒரு நாள் நமக்கு இருக்குது, கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்கள். ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு மார்க்கில் கூட நமக்கு போஸ்டிங் நமக்கு கைவிட்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த காணொலி. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் பே எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ பிஜிடிஆர்பியில் பார்த்திங்கன்னா நமக்கு சேலரி என்பது ஒரு 3 வகையாக பிரிப்பாங்க. பேசிக் பே அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க, அதுக்கப்புறமா டிஏ அப்படின்னு சொல்லி ஒரு பிரிப்பாங்க. ஸோ டிஏ அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த பேசிக் பே, இந்த டிஏ, அதுக்கப்புறமா ஹெச்ஆர்ஏ, ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்த 3 விஷயத்தையும் சேர்ந்து தான் நமக்கு சேலரியாக நமக்கு வரும். ஸோ நம்ம பேசிக் பே பார்த்து என்னடா வெறும் 36,900 ரூபாய் தானா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது வெறும் நமக்கு பேசிக் பே தான். ஸோ இது பேசிக் பே. அதுக்கப்புறமா நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா நமக்கு டிஏ. ஸோ டிஏ ஒரு 53% டிஏ. இப்போ கண்டிப்பாக இன்னும் ஒரு 3% இப்போ அறிவிச்சிருவாங்க. இப்போ ஜனவரி மாதத்தில் பொங்கலில் கண்டிப்பாக நமக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா டிஏ அறிவிக்கிறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்பு இருக்குது. 3% அறிவிப்பாங்க. இப்போ 53லேருந்து 56 வரைக்கும் என்ன ஆகுனா சதவீதம் மாறும். ஸோ அந்த டிஏ நீங்கள் கண்டிப்பாக வாங்க தான் போகிறீங்க. ஸோ இதில் பாருங்கள், பேசிக் பே நமக்கு பார்த்திங்கன்னா 36,900 ரூபாய் பேசிக் பே. அதுக்கப்புறம் டிஏ பார்த்திங்கன்னா ஒரு 53% நமக்கு டிஏ. ஸோ இதே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு மேலே நமக்கு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறமா ஹெச்ஆர்ஏ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிட்டிஸ்க்கு ஏற்ற மாறும். இப்போ நீங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்ஏ கிடைக்கும். ஸோ 4,200 ரூபாய் ஹெச்ஆர்ஏ கிடைக்கும். இதே நீங்கள் வேறு சிட்டிஸில் கோயம்புத்தூர், ஸோ திருப்பூர், ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் ஹெச்ஆர்ஏ கிடைக்கும். ஸோ மலைப்பகுதிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபாய், 7,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கிடைக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதேமாரி உள்ள கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ இல்லாமல், சில பேருக்கு இல்லாமல் கூட இருக்குது, சில பேருக்கு மினிமமாக இருக்கும். ஸோ ஹெச்ஆர்ஏ பார்த்திங்கன்னா நமக்கு மாறும். அதே மாதிரி சிசிஏவும் என்ன பண்ணுவோம்னா சிட்டிக்கு ஏற்ற மாறும். ஸோ இது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு ஸோ 8,000 ரூபாய், 800 ரூபாய். ஸோ 4,200 ரூபாய் ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் 800 ரூபாய் சிசிஏ. ஸோ அதுக்கப்புறமா மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு 300 ரூபாய். ஸோ டோட்டலாக உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62,495 ரூபாய், 5 ரூபாய் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 62,495 ரூபாய் இதுதான் உங்களுடைய கிராஸ் சேலரி. இதில் ஒரு சில டிடக்ஷன் இருக்கும். ஸோ ஓகே, அந்த டிடக்ஷன் போயிட்டு நமக்கு
ஒரு அமௌண்ட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த சேலரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயும் நமக்கு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் நமக்கு ஸ்டார்டிங் இந்தமாரி எடுத்தோடனே நமக்கு இந்த அளவுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த காணொலி முக்கியமாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மோட்டிவேஷனை வச்சு நீங்கள் சேலஞ்ச் கொஸ்டினை இன்னும் தேடி ஏதாவது கொஷின்ஸு நீங்கள் ப்ரூஃப் கிடைக்கலன்னா அந்த ப்ரூஃபை தேடி கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு நாள் நமக்கு நேரம் இருக்குது. ஸோ அலட்சியமாக இருந்துடாதீங்க. உங்களுடைய சப்ஜெக்டில் ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு உண்டான ப்ரூஃபை தேடி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். அதேமாரி எக்கனாமிக்ஸில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்டான கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரூஃபை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் போஸ்டிங் வாங்க போகிறீங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.